ஹலோ guys, this is MTK29 சேனல். ஸோ நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. இதே ஒரே மனசு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மாதிரியா எரிச்சல் ஆகுது. என்னடா வாழ்க்கை அப்படின்னு. அப்படியே உள்ள அப்படியே ரணம் வலிக்குது. ஏன்டா ஏன்டா கோயம்புத்தூர் வந்தோம், என்னடா வாழ்க்கை எரிச்சல் ஆகுது. அப்படியே நான் கோயம்புத்தூர் வரும்போது நிறைய ஆசைகளோட வந்தேன். நல்லா ஞாபகம் இருக்கு. கோயம்புத்தூர்ல வந்து குமரகுரு காலேஜ்ல அட்மிஷன் போட்டு வீட்டுக்கு போகும்போது நான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அட்மிஷன் போட்டேன். போட்டு வீட்டுக்கு போகும்போது என்னென்ன திங்க் பண்ணேன்னா, காலேஜ் முடிஞ்சு போகும்போது நான் சொந்தமா பறக்கிற கார், அதாவது அட்டானமஸ் ஏர் கார்ஸ், இது மாதிரி நான் சொந்தமா ரெடி பண்ணலாம், நம்ம சொந்தமா தயாரிக்கலாம், உருவாக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இது மாதிரி ரொம்ப ரொம்ப ஆசை வச்சிருந்து கோயம்புத்தூர்ல வந்து அட்மிஷன் போட்டு வீட்டுக்கு விட்டேன். நல்லா ஜாலியா அந்த வீட்டுல இருந்த பேர் நல்லா இருந்தது. அடிச்சு மழை ஊத்துனது. அப்படியே ஏதோ போனது, எந்த ஒரு இதெல்லாம் போனது. சரி ரைட்டு போயிட்டு அப்புறம் வந்து காலேஜ் வந்தேன். கோயம்புத்தூருக்கு குமரகுரு காலேஜ். நான் அந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ படிச்சு ஆல்மோஸ்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். முடிக்க வைப்பேன். எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏதோ தெண்டத்துக்கு முடிச்சுட்டு சரி அது இருக்கட்டும். கோயம்புத்தூர், தஞ்சாவூர்லேருந்து கோயம்புத்தூர் நான் வர்றேன். வந்து காலேஜ் சேர்ந்துட்டேன். ஃபர்ஸ்ட் 3 days, 3 நாள் இந்த 4 வருஷம் இந்த காலேஜ்லயே 3 நாள் மட்டும்தான் சந்தோஷமா இருந்தேன். ஃபர்ஸ்ட் 3 days அது வந்து பிரிகேட் டேஸ்ல மட்டும்தான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன். என் லைஃப்ல அந்த அளவு ஒரு சந்தோஷம் மேபி ஐம் காட் ஆர் நாட், ஐதர் ஐ டோன்ட் நோ, பட் ஐ நவ். அவ்வளவு மகிழ்ச்சி. காரணம் ஏன்னா மேபி ஃபேமிலிஸ் பார்க்கலாம், either I don't know. சொல்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கரையவே கடந்தாச்சு புயல். இதுக்கு மேல என்ன? ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் பிரிகேட்ல 3 நாள். முதல்ல அவ பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வேற மாதிரி ஒரு சந்தோஷமா இருந்தேன். வேற மாதிரி அவளை பார்த்தோன்னே அப்படியே போனது. லவ் ஒன் சைடாக தான் போனது. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல், இப்போ வரையும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணல. அந்த பொண்ணுக்கு நிறைய ஆம்பிஷன்ஸ், நிறைய கோல்ஸ்லாம் இருக்கான். ஸோ அதனால என்னை இந்த பொண்ணு லவ் பண்ணல. அதே மாதிரி இந்த பொண்ணோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ அந்த பையன்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி இந்த பொண்ணு யாரையும் லவ் பண்றாங்களான்னு. அந்த பையன் வந்து ஆமா, இந்த பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்றாங்க, இந்த பையன் டெல்லியில இருக்கான். ஸோ இந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நானும் அந்த பொண்ணை லவ் பண்றதை விடல, அந்த பொண்ணு அப்பா பார்க்க தினைக்கும் போய்கிட்டே இருப்பேன். தினைக்கும் அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு வேண்டி காலேஜ்ல டெம்போ அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கும், அங்க பார்க்கறது தினைக்கும் போயிருவேன். போய் நின்றுட்டே இருப்பேன். அவளை பார்த்தாலே போதும், அப்படியே மனசெல்லாம் குளுன்னு. கடந்த 3 வருஷம் அப்புறம் என்னோட ரொட்டீனே தான். 3 வருஷம் சாயந்தரம் ஆயிட்டுன்னா போயிடுறது, போய் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஃபைனல் இயர்ல, தேர்ட் இயர்ல தான் லாஸ்ட் பீரியட்ல தெரிஞ்சது எனக்கு, அந்த பையன் வந்து ஹாஸ்டலுக்குள்ள வந்து உள்ள ஒரு 3-4 days இருந்தான். காரணம் ஏன்னா அந்த பையன் வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி பிளேயரு. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி பிளேயர்னால ப்ராக்டிஸ் பண்ணணும். நைட் செஷன் இருக்கனால வெளிலேருந்து வர முடியாது. ஸோ அதனால உள்ள வந்து ஹாஸ்டல்ல கேட்டிருக்கான், இது மாதிரி சொல்லி கேட்டிருக்கான். ஸோ அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க. ஒரு ரூம் எடுத்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய கேம் பிளேயர்ஸ்லாம் உள்ள தங்கியிருந்தாங்க. ஸோ அப்போ அந்த பையன்கிட்ட பார்த்து பேசும்போது தான் இது மாதிரி தெரிஞ்சது எனக்கு. சரி எனிவே அது போனா வீட்டுக்கு போகுது அப்படிங்களாங்க. நான் ஒன்று பேசலாம்னு நினைச்சேன், என்னை அப்படியே கொண்டு போய் டைவர்ட் பண்ணி வேற எதாவது பேசிட்டேன். என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் சரி, ஓகே, என்னமோ
என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி விரக்தியா இருக்கு. ஏதோ ஏதோ என்னை விட்டு எல்லாமே என்னை விட்டு போயிட்டு, என்னை விட்டு எல்லாமே போன மாதிரி இருக்கு. எதுவுமே எனக்கு தெரியல. என்னை விட்ட காதல் இல்ல, படிப்பு இல்ல. படிப்புல நான் 51 அரியர் இப்ப வரையும், 51 அரியர் இப்ப வரையும் இருக்கிறேன். லவ் செட்டே ஆகல, சரிப்பட்டு வரல. விர்ஜினோட இருக்கிறேன். எந்த ஒரு ஒரு இது கூட எனக்கு கிடைக்கல. ஓகே, தப்பு தான். 23 வயசாகுது, தப்பு தான். சரி, ஓகே. 4வது வந்து ஃபேமிலியை என்னால் பார்த்துக்க முடியல. மீன்ஸ் நான் ஒரு யூஸ்லெஸ் ஃபெல்லோ. என்னோட மைண்டே ஒரு ஃபக்கப்பாக இருக்கு. நான் வந்து வேற எதையும் திங்க் பண்ண முடியல என்னால. ஒரு நல்ல வேலை கிடைக்கல. ஒழுங்கா படிச்சிருந்தா வேலைக்காச்சும் இருக்கலாம், படிக்கவும் இல்லை. நிறைய பேர் சுத்தி எல்லாருமே பாக்கையா இருக்காங்க, எல்லாருமே பகிச்சு வச்சிருக்கேன். எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் காலேஜில், எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ரியல் ஃப்ரெண்ட்ஸ்னா ஒருத்தன் தான். அவன் தான் தருண். தருண் தான் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இப்போ வரையும் என் கூட ரியல் ஃப்ரெண்டாக இருக்கான். மேபி எதர் மற்றவங்க என்னுடைய பிஹேவியர் கண்டு யாரும் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி என்னை எல்லாரும் அவாய்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய பிரச்சனை இருக்க தான் செய்யும். பட் என்னென்ன அப்படி விரக்தியா, என்னடா பண்ண, ஏன்டா வாழ்றேன், என்ன வாழ்க்கை, என்னடா வாழ்க்கை, என்னடா பண்றேன், என்னடா பண்ண போறேன், என்னடா புரியல. என்ன பண்ணலாம், பேசாம கூலி படையில் சேர்ந்துடலாமான்றது. கூலி படையில அந்த காசுக்காண்டி கொலை பண்றது, படிப்பே ஏற மாட்டேங்குது. ட்ரை எவ்வளவுதான் பண்ணாலும் ஏறி தொலைய மாட்டேங்குது. என்னதான் பண்றது, மண்டக்குள்ள இவ்வளோ இருக்கு, இவ்வளோ இருக்கு. என்னதான் பண்றதுன்னு தெரியல. எனிவே, இன்னும் நிறைய இருக்கு. பட் நிறைய சொல்லணும் போலதான் இருக்கு. பட் அதெல்லாம் சொன்னா போலீஸ் கேஸ் உள்ள போயிடும், நல்லா தெரியும் எனக்கு. அதனால மண்டக்குள்ளே இருக்காதான் நான் சேஃப். எனிவே பரவாயில்ல, அந்த பொண்ணாச்சும் நல்லா இருக்கட்டும். என் கூட இருந்துன்னா சரி. சரிங்க கைஸ், நம்ம பார்க்கலாம், மீட் பண்ணலாம் கூடிய விரைவில்.